மே கம் இன்? நீயா? வாங்கின அடி போதாதா? நான் மட்டுமா வாங்கினேன், நீயும் தானே வாங்கின. அதெல்லாம் மறந்துடு தம்பி. இந்த நேரத்துல நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் என்னென்ன இருக்கு? 2 பேரும் ஒரே தொகுதிக்கு போட்டி போட்டுட்டு இருக்கோம். போட்டி ரொம்ப கடுமையா இருக்கு. இதுல யாராவது ஒருத்தர் வாபஸ் வாங்கினதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும் தம்பி. அதானே பார்த்தேன். என்ன வாபஸ் வாங்க சொல்றதுக்காகத்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களானே? அவசரப்படாத தம்பி, நீ வாபஸ் வாங்குவான என்ன விலைக்கு வாங்கிடு. ஓஹோ, சாயம் விழுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிட்டு போகலான்னு பாக்குறீங்களான்னு? இல்லன்னா இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது. ஞாபகம் வச்சுக்க தம்பி. ரைட், உன் விலை என்ன? நீ அடைய போற எல்லாத்துலயும் எனக்கு சரிபாதி வந்தாகணும். 50-50. எல்லாத்துலயும் இல்ல சாந்தி? ஓ, பாகப்பிரிவினை பண்ண முடியாது. ஒரு வேலை செய்யலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்குவோம். You bastard! இன்னொரு தடவை சாந்திய பத்தி கேவலமா பேசின உன்னை கொலையே பண்ணிடுவேன் ராஸ்கல். நான் அவசரப்பட்டுட்டேன் தம்பி. சரித்திரத்தை மறந்ததுனால வந்தவன. பொம்பளை விஷயத்துல தான் பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு போயிருக்கு. நானும் அந்த தப்ப பண்ண விரும்பல. எனக்கு ஆஸ்தியில மட்டும் பாதி கிடைச்சா போதும். சம்மதத்துக்கு அடையாளமா இந்த பாலை சாப்பிடு. மறந்தே போயிட்டேன். பாசத்தோட தம்பின்னு கூப்பிட்டு என்ன உடன்பிறப்பாக்கிட்டீங்க. அண்ணன் குடிச்ச மிச்ச பாலை தம்பி குடிக்கிறதா இயற்கை. நம்ம பாகப்பிரிவினையும் இந்த பால்லே ஆரம்பமாகட்டும். முதல்ல அண்ணன் 50, அப்புறம் தம்பி. கமான். என்ன கையெல்லாம் நடங்குது? ஓஹோ, எச்சப்படுத்திட்டு எப்படி தம்பி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறீங்களா? பொம்பளைய பகிர்ந்துக்கவே தயாரா இருந்தீங்க. இது என்ன பால் தானே? எனக்குள்ள ஆட்சேபம் இல்ல. கமான். வேண்டாம் தம்பி, எனக்கு வயித்த கலக்குது. கலக்குதா? இன்னும் குடிக்கவே இல்ல, அதுக்குள்ள எப்படி கலக்கும்? ஓ, நீங்க கலக்குனது இப்ப உங்களை கலக்குதோ? டேய் மடையா, நீ பால்ல விஷத்தை கலக்கும் போதே நான் பாத்துட்டேன்டா. விஷமா? அட பாவி, விஷம் கொடுத்து என்ன கொல்ல பாக்குற நீ? ஏய், என்னடா கதையை மாத்துற? ஐயோ, ஏன் மேல பழிபடுற நீ? இரு. ஆண்டி, சாந்தி, ஆண்டி. என்னப்பா இது? ஒரே ரோதனையா போச்சு உங்களோட. உங்க சண்டை ஓயவே ஓயாதா? கேளுங்க ஆண்டி, இந்த அநியாயத்தை. இந்த ராஸ்கல் பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து என்ன கொல்ல பாக்குறான். போய், பால்ல நான் விஷத்தை கலக்கல, இவன் தான் கலந்தான். மிஸ்டர், இது யார் ரூம்? ஏன் ரூம்? இது யாருக்கு வச்ச பால்? எனக்கு வச்சது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் இவன் ரூமுக்கு வந்து பால்ல விஷத்தை கலக்க முடியும்? அப்ப நீ எதுக்கு இவன் ரூமுக்கு வந்த? இவன் தான் என்ன கூப்பிட்டான். இத பாருடா, நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீதான் ஒரிஜினல்னு உன்னால நிரூபிக்க முடியாது. நாம 2 பேரும் சமாதானமா போயிட்டா ஆஸ்தியில ஆளுக்கு பாதி பாதி எடுக்கலாம்னு சொன்னா. நான் ஒத்துக்கல. அதனால விஷம் கலந்த பாலை கொடுத்து என்ன கொல்ல பார்த்தா. அப்படியா? போய், அத்தனையும் போய். ஆண்டி, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவன் தான் டூப்ளிகேட். டூப்ளிகேட் நீதான்டா. இப்ப வெளுத்து போச்சுடா உன் சாயம். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், விடாதீங்க அவனை. விடுங்க. ஆண்டி, யாரா நீ? நீங்க யாரு? நான் கார்த்திகேயன். போய், கார்த்திகேயன் எப்போ செத்து போயிட்டாரு? உங்ககிட்ட பொய் சொல்றதுல எனக்கு என்ன லாபம்? நான் தான் கார்த்திகேயன். ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தான் இறந்து போனவன். அப்போ உண்மையிலே நீங்க கார்த்திகேயன் தானே? ஆமா. இந்த நிலைமையில இங்க? ஆமா. இதெல்லாம் கேட்க நீ யாரு? உங்க பொண்ணு சாந்தியோட லவ்வர். உன் பேச்ச நான் எப்படி நம்புறது? இந்த மோதிரத்தை பாருங்க.
முதல் சம்சாரத்துக்கு நான் கொடுத்த மோதிரம். அப்போ நீ சொல்றது உன் பேர் என்னப்பா? விஜய். ஆமா, உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி வந்தது? சொல்றேன்ப்பா, சொல்றேன்.